எல்லாருக்கும் வணக்கம். நம்மள சுத்தி எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள்ல இருந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் வரைக்கும். இது எல்லாத்துலயும் ஒரு வடிவம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த போட்டோஸ பாருங்களேன். ஒரு கோட், பெரிய ஃப்ரிட்ஜஸ், உயரமான ஒரு டவர். இது எல்லாத்துலயும் பொதுவா ஒரு விஷயம், ஒரு வடிவம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? கெஸ் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்ப பார்த்தோமே, ஒரு மறைஞ்சிருக்கிற வடிவம், அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் கோணம். சரி, முதல்ல கோணம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரெண்டு கோடுகள் இல்லனா கதிர்கள் ஒரு பொதுவான புள்ளியில சந்திக்கும்போது அங்க ஒரு இடைவெளி உருவாகுதுல்ல, அதுதான் கோணம். கோணங்கள் உருவாகிறதுக்கு ரெண்டு பொதுவான வழிகள் இருக்கு. இப்போ லெஃப்ட்ல பாருங்க, ஒரே புள்ளியில இருந்து ரெண்டு கதிர்கள் ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ ஒரு கோணம் உருவாகும். அதே மாதிரி ரைட்ல பாருங்க, ரெண்டு நேர்கோடுகள் ஒண்ணு வெட்டிக்கும் போதும் கோணங்கள் உருவாகும். பாத்தீங்களா? ஓகே, இப்போ கோணம்னா என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா அதோட பாகங்கள் என்னன்னு, அதுக்கெல்லாம் என்ன பேருன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கோணத்தோட அமைப்ப புரிஞ்சுக்க நாம இந்த படத்தை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஏ, பி, சின்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த படத்துல ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற அந்த பொதுவான புள்ளி எது? நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்க பீன்னு சொன்னீங்கன்னா சூப்பர், கரெக்ட். அந்த பொதுவான புள்ளிக்கு பேரு தான் முனை, அதாவது வெர்டெக்ஸ். இதுதான் ஒரு கோணத்தோட சென்டர் பாயிண்ட். ஓகே, அந்த முனையில இருந்து ரெண்டு கதிர்கள் போகுது இல்லையா, அதுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுதான் புயங்கள், அதாவது ஆர்ம்ஸ். இந்த படத்துல பிஏவும் பிசியும் தான் அந்த ரெண்டு புயங்கள். சரி, இப்போ நமக்கு கோணத்தோட பாகங்கள் என்னென்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கோணத்துக்கு எப்படி சரியா பேர் சொல்றதுன்னு பார்க்கலாம். ஏன் பேர் வைக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஒரு படத்துல நிறைய கோணங்கள் இருந்தா நாம எந்த கோணத்தை பத்தி பேசுறோம்னு கன்ஃபியூஷன் வராம இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த பேரிடும் முறை. இதுக்கு ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், முனைய கண்டுபிடிங்க. அது பி இல்லையா? அந்த பிய நடுவுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மத்த ரெண்டு எழுத்துக்களான ஏவையும் சியையும் ரெண்டு பக்கத்துலயும் போடுங்க. கடைசியா முன்னாடி இந்த கோணத்துக்கான சிம்பல கோணத்தை போட்டா முடிஞ்சது. அப்போ அந்த ஸ்டெப்ஸ் படி பார்த்தா இந்த கோணத்தோட பேரு ஆங்கிள் ஏபிசி. இப்ப பாருங்க, நாம எந்த கோணத்தை சொல்றோன்னு எல்லாருக்கும் கரெக்டா புரியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இத ஜிபிஏன்னு சொல்றோம், ஆனா இதையே ஜிபிஏன்னு சொல்லலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். ஒரே ஒரு ரூல் தான். அந்த முனைய குறிக்கிற எழுத்து, அதாவது பி, அது மட்டும் நடுவுல இருக்கணும். மத்த ரெண்டு எழுத்துக்களோட ஆர்டர் மாறினாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒரே கோணம்தான். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். 3 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ரெண்டு கோடுகள் சந்திக்கிற இடம்தான் கோணம். 2, ஒரு கோணத்துக்கு ஒரு முனையும் ரெண்டு புயங்களும் இருக்கும். 3, அதுக்கு பேர் வைக்கும்போது முனை எப்பவும் நடுவுல வரணும். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வடிவங்களோட ஒரு ரகசிய மொழி தெரிஞ்சிருச்சு. சும்மா உங்களை சுத்தி பாருங்க. உங்க ரூம்ல எத்தனை கோணங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியுது? உங்க டேபிள்ல, கதவுல, ஏன் நீங்க பாக்குற இந்த ஸ்கிரீன்ல கூட யோசிச்சு பாருங்க.